தஞ்சை பாபநாசம் தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டிட்டவர் அனீஷ் பாத்திமா அவங்கள திமுக சேர்ந்தவங்க அந்த இடத்துல இருந்து அவங்கள தாக்கியிருக்காங்க. அதுவும் 8 மாதம் ப்ரெக்னன்சி அவங்க. அப்படி அவங்கள தாக்கியவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அப்படி போராட்டம் பண்ணவங்கள இப்போ போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க அடிச்சிருக்காங்க, அதுவும் 8 மாதம் ப்ரெக்னென்ட் வேறு. அவங்கள அடித்தவங்கள போய் கைது பண்ணல, போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணுறதுல என்ன இருக்குது? இதுதான் ஜனநாயக உரிமையா? ஜனநாயக மீறல் மீறி இதுதானே இருக்குது. ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது, என்ன தெரியுமா? நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஒரு நாள் கழிச்சு போடுறாங்க வீடியோ, எதிர்ப்பு கண்டனம். அந்த கண்டனம் ஒரு நாள் எதிர்த்து போடுறாங்க. ஏன் நடந்த அன்னைக்கே அப்போவே போட்டால் என்ன உங்களுக்கு என்ன ஆகிடும் போகுது? தமிழ்நாட்டு முழுக்க வக்கீல் அனைவரும் ஒன்றாகிடுவீங்க. அதே சீமான் அல்லாத ஒரு கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்குதா, ஆனால் டக்குன்னு குரல் கொடுக்க மாட்டிங்களா? அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் கட்சியை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு குரல் கொடுக்குது. கண்டிப்பாக அவங்களை கைது பண்ணி ஆகணும், சரியான நடவடிக்கை எடுத்து ஆகணும். தேங்க்யூ.